எங்களோட 10 டேஸ் ரோட் ட்ரிப்பில் இது 2வது நாள். இந்த 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோட்டல் ரூம் வந்து காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எங்களோட ட்ரைவை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி ட்ரைவ் வந்து 6 to 7 hours ட்ரைவ் எங்களுக்கு. நாங்கள் அயோவாலேருந்து சவுத் டக்கோட்டாக்கு போக போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃபால்ஸை வந்து பார்க்குறதுக்கு ஆன் தி வேலே வந்து அந்த ஃபால்ஸையும் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். லஞ்ச் பிரேக்குக்கு வந்து நாங்கள் ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் தான் எடுத்திருந்தோம். பாவ் பஜ்ஜி மசாலா நான் வீட்டில் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்டு வீட்டில் வத்த குழம்பு கொண்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ் சப்பாத்தி கடையில் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் மைக்ரோவேவ் பண்ணி வெளியில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் எங்களோட ட்ரைவை வந்து கண்டினியூ பண்ணோம். சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு தேவையானதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டோம். அப்புறம் தேவையானது வந்து ஃப்ரோசன் சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து அந்த ஃபால்ஸை வந்து ட்ரைவ் பண்ணி ரீச் பண்ணிட்டோம். லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் ஃபால்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு சின்ன ஃபால்ஸ் தான் அந்த டவுன் டவுனில் இருக்கும். ஃபால்ஸ் பார்க் சவுத் டக்கோட்டான்னு போட்டாலே வரும். இந்த ஃபால்ஸோட பேர் வந்து சியோ ஃபால்ஸ். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்து கிளம்பினோம். அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ட்ரைவை வந்து ஒரு 2 ஹவர்ஸாக பிரித்து ஒரு பிரேக் எடுத்தோம். 1.5 hours ட்ரைவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்தோம். ரெஸ்ட் ஏரியாலே சமைச்சு சாப்பிட்லாமா இல்லை அங்கே ஹோட்டல் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் ஏதாவது போகலாமான்னு பசங்க வந்து வெளியில் சாப்பிட்ணுன்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. ஆனால் அன்னைக்கு எங்களோட பிளான் அது இல்லை. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.